இந்த உற்சாகமான ஆவி தான் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதத்துக்கு அது காரணமான ஊற்றாக இருக்கிறது. அப்போ அந்த உற்சாகமான ஆவியை தாவீது ராஜா கேட்குற, நல்லா கவனிங்க, ஒரு ராஜா, அவர் கர்த்தருடைய இருதயத்தை கேட்ட ஒரு தாசன், நல்ல ஒரு ஆராதனை வீரன், நல்லா துதிக்கிறவன், நல்லா ஆராதிக்கிறவன், சகல கிருபையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவன், தீர்க்கதரிசி. அவன் சொல்கிறான் பாருங்க, ஆண்டவரே உம்முடைய உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி கிருபை செய்யுங்க அப்படி சொல்லி அவன் ஜெபிக்கிறது வேதம் காட்டி கொடுக்கிறது. இந்த உற்சாகமான ஆவி ஏங்க நமக்கு தேவை அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவது ஒரு காரியத்தை பாருங்கள். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த உற்சாகமான ஆவி நமக்குள்ளே இருந்தால் என்ன கிடைக்குமா? நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் ஆமென் எனக்கு பலன் உண்டு. நல்லா கவனிங்க, என்ன உண்டு? பலன் உண்டு. பலன் உண்டு. போதும், நல்லா கவனிங்க. உற்சாகம் உங்களுக்குள்ள இருந்தா ஐயா உங்களுக்கு பலன் உண்டு, ஐயா பலன் உண்டு, நிச்சயம் அதனால ஒரு பலன் கிடைக்கும் சொல்லி ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கார். ஆண்டவர் எழுதிட்டார்னா அது மாறாத தீர்ப்பு. அல்லேலூயா. அதை பார்த்துங்க. இரண்டாவதாக, உற்சாகம் ஆவி நமக்குள்ளே இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன பாருங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. அவனவன் விசனமாயும் அல்ல, ஆமென், கட்டாயமாயும் அல்ல, ஆமென், தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். ஆமென். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். உங்ககிட்ட உற்சாகம் இருந்தா அந்த உற்சாகத்தின் ஆவி உன்னை தாங்குதுன்னா வசனம் சொல்லுது, தேவன் என்ன பண்றாராம், உன் மேல பிரியமாக இருக்கிறார். நல்லா கவனிச்சுக்கலாம். அப்போ உற்சாகம் இருந்தால் எனக்கு ஒரு பலன் இருக்கு ஐயா, உற்சாகம் எனக்குள்ளே இருந்தால் தேவன் என் மேலே பிரியமாக இருக்கிறார் ஐயா. அது மாத்திரம் இல்லை, நம்ம வாசித்த தலைப்பு வசனம் சங்கீதம் 51:12 சொல்லுது, உற்சாகமான ஆவி என்ன பண்ணுமா, என்னை தாங்கும். நான் சோர்ந்து போன நேரத்தில் என்னை தாங்கும், நான் பலவீனமாக இருக்கிற நேரத்தில் என்னை தாங்கும், நான் கண்ணீர் விடும்போது அது என்னை தாங்கி பிடிக்கும். நீ அழாத, நீ சோர்ந்து போகாத, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அந்த உற்சாக ஆவி தான் உங்களை ஓட வைக்கும். அப்போ நல்லா கவனிங்க, ஏன் தாவீது உற்சாகமான ஆவி எனக்கு தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டார்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதில் இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது. அந்த உற்சாகமான ஆவி இருந்தால் என் வாழ்க்கையில் என்னங்க நடக்கும், என்ன நடக்கும் யோசனை பண்ணி பாருங்க. ஏன் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் உற்சாகமான ஆவி வேணும்? ஏன் தாவீது அது ஸ்பெசிஃபிக் பண்ணி வேறு யாருமே கேட்டதில்லை. நீங்கள் பைபிள் வாசிச்சு பாருங்கள், யாரா ஒருத்தராச்சும் ஏசப்பா எனக்கு உற்சாகமான ஆவியை தாங்கன்னு ஜெபம் பண்ணதை நீங்கள் வேதத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது, இந்த ஒரு இடத்துல தான் பார்க்க முடியும். அப்போ நல்லா கவனிங்க, இந்த உற்சாக ஆவியில் என்னங்க இருக்குது? அந்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது அவன் என்னவா மாறுவான், என்னெல்லாம் செய்யப்படும், அவனோட வாழ்க்கை எப்படி மாறும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசிங்க. முதலாவதாக 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. பக்கம் 561 பழைய ஏற்பாடு. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது, அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். ஆமென். போதும், நல்லா கவனிங்க. இங்கே யோசபாத் என்ற ஒரு பரிசுத்தவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வழியில் அவனுடைய இருதயம் உற்சாகம் கொண்டது. அந்த உற்சாகம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்த உடனே அவன் வாழ்க்கையில் என்ன நடக்குது பாருங்க. அவன் மேடைகளை அகற்றினான். அவன் என்ன பண்ணா ஐயா, சொல்லுங்க ஐயா, மேடைகளை அகற்றினான். ரெண்டாவது என்ன பண்ணா? அப்ப சரியா காதுல விழப்பட இன்னொரு வாட்டி வாசிங்க. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது, அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். ஆமா, யூதான்னா என்னன்னு பார்த்தோம், கர்த்தரை துதிக்கிறவன் பார்த்தோம். கர்த்தரை துதிக்கிற எனக்குள்ள எந்த மேடையும் இருக்கக்கூடாது. மேடை யார் போடுவாங்க நீங்க சொல்லுங்க? மேடை யார் போடுவாங்க? ஆமாம், தன்னைத்தான் புகழ்றவன் தான் போடுவேன். என் ஆட்சியில் இது வந்தது, நான் தான் இதை கொண்டு வந்தேன், அதை கொண்டு வந்தேன், நான் பாருங்க இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், அப்படி தன்னுடைய புகழை தமட்டம் அடிக்கிறது தான் யாரோட வேலை? மேடை போட்டு பேசுகிறவனோட வேலை. அப்போது துதிக்கிறவனுக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? நான் தான், என்னால் தான், இது நான் இல்லைன்னா ஆயிருக்காது அப்படின்னு எனக்குள்ள ஒரு பெருமையின் மேடை இருக்குது, எனக்குள்ள ஒரு மேட்டுமையின் மேடை இருக்கு. என் அறிவால தான், என் புத்தியால தான், என் திறமையால தான், என் படிப்பால தான், என் அழகால தான், என் சொத்து சுகத்தால, என் ஜாதியால தான், நல்லா கவனிங்க, வருமானத்தால தான் அப்படின்னு யாரெல்லாம் இந்த மேடை வச்சிருக்கீங்களோ உங்களால் உற்சாக ஆவியால் நிரம்பவே முடியாது. அல்லேலூயா. அதனால் உற்சாக ஆவி வந்த உடனே துதிக்கிறவன் என்ன செய்வானா, அவனுக்குள்ளே இருக்க அந்த பெருமை என்கிற மேடையை, மேட்டுமை என்கிற மேடையை, தற்புகழ்ச்சி தனத்தை, சுய புத்தி தனத்தை, தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறது, மெச்சுக்கொள்கிற அந்த சுயமாக நீதியை அவங்களுக்குள்ளே வச்சிருக்காங்க. பார்த்தீங்களா, நான் கரெக்டாக செய்கிறேன், எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு கரெக்டு, நான் போகிறது கரெக்டு, நான் செய்கிறது கரெக்டு, நான் பண்ணுறதெல்லாம் கரெக்ட்.
அப்படின்னு யாரெல்லாம் சுயமாக நீதி செஞ்சுக்கிறீங்களோ, உங்களை நீங்களே டிக் பண்ணிக்கிறீங்களோ, அவங்கள பற்றி தான் வேத வசனம் சொல்லுது. என்னது? மேடை. அந்த மேடை என்ன பண்ணணுமா? அகற்றணும். அகற்றாத வரைக்கும் கர்த்தருடைய உற்சாக ஆவி உனக்குள்ள கிரியை செய்யாது. நல்லா கவனிங்க. அப்போ இரண்டாவதாக அவன் என்ன பண்ணான்? விக்கிரகம். அந்த விக்கிரகம் வேறு ஒன்றும் இல்லை, இதே தான், சேம் அதே விஷயந்தான். நான் தான், என் வீட்டில் என்ன தவிர வேறு யாரும் இல்லை, எனக்கு என்ன கெத்து பற்றி, எனக்கு என்ன மரியாதை பற்றியா, நான் மூத்த மருமகன். நல்லா கவனிங்க. அவன் பெரிய பணக்காரன், வீடு இருக்குது, ஆஸ்தி இருக்குது அப்படின்னு என்னை எல்லாரும் மதிக்கணும். இல்லை, இதெல்லாம் ஒரு விக்கிரகம். அநேகர் வீட்டில் உங்கள் ஃபோட்டோக்கெல்லாம் அடுக்கி வச்சுருக்கீங்களா? அது ஒரு விற்கும். செத்துப்போன ஆட்கள் வீட்டில் யாராவது ஃபோட்டோ வச்சுருக்கீங்களா? சொல்லுங்கள். செத்துப்போன ஆள் ஃபோட்டோ, அம்மா, எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டி, எங்கள் அப்பாங்க வச்சுக்கிறீங்களா? விக்கிரகம். விக்கிரகத்தை வைக்கக்கூடாது. உங்கள் ஃபோட்டோங்களை வச்சுருக்கீங்களா? நல்லா பெருசாக மாட்டி யாராவது வச்சுருக்கீங்களா? சொல்லுங்கள். சொல்லுங்கப்பா, வைக்கப்படாதீங்க, வைக்கக்கூடாது. அல்லேலூயா, வைக்கக்கூடாது. சரியா? நல்லா கவனிங்க. ஒரு சாட்சி சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஊழியக்காரர்கிட்ட ஒரு தம்பி வந்தான். என் காதில் ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு ஐயா அப்படின்னு. அவர் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவண்ட மனுஷன். அதுக்காக ஜெபிக்கிறாரு. போகவே இல்லை, அந்த பிரச்சனை மாறவே இல்லை. இப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிறார். அப்போ ஊழியக்காரர்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், அவங்க வீட்டில் ஒரு செத்து போன ஆளோட படம் இருக்குது, அந்த ஆளை பற்றி டீட்டெயில் கேளு அவங்ககிட்ட அப்படின்னாங்க. கேட்டால், ஆமாங்க ஐயா, எங்கள் வீட்டில் ஒரு படம் இருக்குது, கரெக்டு தான் சொல்கிறீங்க. ஆமாம், அவங்களுக்கு இதே கம்ப்ளைண்ட் இருந்துருக்குமே. ஆமாங்க ஐயா, கரெக்டாக இருந்ததா, அந்த ஆவி தான் இப்போ உனக்குள்ளே பிடிச்சிருக்கு, நீ போய் அதை எடுத்து போடு. எடுத்து போட்டேன்னா என்ன ஆயிரும்? ஆமாம், இந்த காதில் பேசுகிற மேட்ரு போயிடும். அந்த பிசாசு பிடிச்ச ஆளாக இருந்தால் அந்த படம் வீட்டில் இருந்தால் என்ன ஆகும்? சொல்லுங்கள். காதில் பேசுறது இப்போ பிசாசு ஆகிச்சு. சொல்லுங்கள். அவரால் அவங்க கடன்லேயே செத்து போயிட்டாங்க. அந்த கடன் ஆவி சொல்லுங்க ஐயா, ஒத்துக்குங்க. ஆமாம் தானே? நீங்கள் எந்த விற்கிறத வச்சுருங்க, அந்த ஆவி தானேங்க கிரியை செய்யும். சொல்லுங்கள். ஆமாம் தானே? கிரேசி சிஸ்டர் தானே வேலை செய்வாங்க. கிரேசி சிஸ்டர் எங்கேயாச்சும் ஜாய் சிஸ்டர் மாதிரி வேலை செய்வாங்களா? இல்லை. கிரேசி சிஸ்டருக்கு ஒரு தனித்துவம் இருக்குது. அந்த மாதிரி கடன் ஆவிக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது, ஊமையான ஆவிக்கு ஒரு தனித்துவம் இருக்குது, செவிட்டு ஆவிக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. ஏன் நான் உதாரணத்துக்கு இவங்களை சொன்னேன்னா, உங்களுடைய குணாதிசை எப்படியோ அப்படி தான் உங்கள் ஆவி. அந்த படத்தில் இருக்கிறவங்கள ஆவி எப்படி, அவங்க குடிகாரனா இருந்தால், வேசி பண்ணுறவங்களா இருந்தால், விபச்சாரத்தனம் பண்ணுறவங்களா இருந்தால், ஊதாரித்தனம் உள்ளவர்களாக இருந்தால், நம்மக்கிட்ட எப்படி தான் இருக்கும்? அப்படி தான் இருக்கும். முதல்ல என்ன பண்ணுங்க, நீங்கள் விடுதலை ஆகணும்னு நினச்சா வீட்டுக்கு போங்க. குட்டியோண்டு வச்சுருந்தாலும் சரி, பெருசாக வச்சுருந்தாலும் சரி, முதல்ல செய்ய வேண்டியது இயேசுவின் நாமத்தினால அந்த விக்கிரகத்தை மேடை என்ன பண்ணுங்கள், தூக்கி போடுங்க. அப்பா தான், அம்மா மேலே அப்பா மேலே பாசம் இருங்க, தப்பே கிடையாது. ஆனால் ஏசப்பாவுக்கு மேலே எதையும் வச்சாலும் பிரச்சனை தான். வீட்டுக்காரர் நல்லா பார்த்துக்கிறாங்க, எங்கள் வீட்டுக்காரர் போல் ஒருத்தர் இல்லை, அப்புறம் வீட்டுக்காரர் விக்கிரகம் ஆகிட்டாருன்னா என்ன ஆயிரும்? பிரச்சனை தான். நல்லா கவனிங்க. அன்பு செலுத்துங்க, நேசிங்க, தப்பு இல்லை. ஆனால் ஏசப்பாவுக்கு மேலே வைக்காதீங்க யாரையும். நல்லா கவனிங்க. ஏசப்பாவுக்கு மேலே பொண்டாட்டியோ, பிள்ளையோ, அப்பாவையோ, தாத்தாவையோ, பாட்டியோ, எனக்கு ஃபேவரட்டாக இருக்க யாரையும் வச்சாலும் அது என்ன தான்? விக்கிரகமே. ஆமாம். நீங்கள் போய் நான் இதை எடுத்துன்னு போய் வைங்க, அதை எடுத்துன்னு போய் சொல்ல. நிறைய பேர் நினச்சிக்கோங்க, ஐயோ அந்த கடவுளை தான் சொல்கிறார் இவர், இந்த கடவுளை தான் சொல்லுங்க. முதல்ல நாமளே ஒரு விக்கிரகம் தான். என் ஃபோட்டோவை அடிக்கடி ஃபோனில் பிடிச்சிக்கிட்டே இருக்கேன். என்ன அழகு இந்த தலை. யோசனை பண்ணி பாருங்கள். இந்த செல்ஃபி மோகம் யாருக்கெல்லாம் இருக்கோ, கண்ணாடியில் எத்தனை பேர் முகத்தை பார்க்குறீங்க? ஒரு நாள் நான் சாப்பிட்டுட்டு கையை கழுவும் போது அந்த சிங்க்கு மேலே கண்ணாடி இருந்தது. எங்கள் பாஸ்டர் ஒருத்தர் தேனியில் இருக்கார். அவர் பார்த்துட்டு, என்ன டேனி கண்ணாடி பார்க்க நல்லா கவனிங்க. ஊழியக்காரங்க சொல்லிக் கொடுக்குறத பாருங்கள், அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க, நாசுக்காக சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன் சொல்லுங்கள்? அது நல்ல விஷயம் கிடையாது. அல்லேலூயா. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல மாதிரி கூடிக்கு போகிறோம் இல்லையா? எத்தனை பேர்? ஒரு 20 பேர் ஊழியக்காரங்க நாங்கள் கூடி ஜெபிக்கிறோம். அப்போ ஒரு ஊழியக்காரர் சொன்னாங்க, மூத்த ஊழியக்காரர் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, 2 பேர் ஊழியக்காரர் சேர்ந்து ஜெபம் பண்ண போனாங்களா ஒரு வீட்டுக்கு போனால் ஒரு வாலிப பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சிருந்தது. வாலிப பெண் பிள்ளைக்கு என்ன பிடிச்சிருந்தது? பிசாசு பிடிச்சி. என்னடா இது, கிறிஸ்தவ குடும்பம் தானே, சத்தியத்தில் இருக்க குடும்பம் தானே, எப்படா பிசாசு பிடிச்சது அப்படின்னா, பிசாசு பிடிச்ச ஆள் சொல்லுது. அவர்கிட்ட இந்த ஊழியக்காரர் பேசுகிறாரு, என்னென்னா, அந்த அம்மா விட்டு நீ இவங்கள பிடிச்சாங்க. இவங்களாம் நினச்சிக்கலாம் அந்த அம்மாவுக்கு தான் பிடிச்சிருக்கோன்னு நினச்சாங்க. ஆனால் அந்த அம்மாவை பற்றி பிசாசு சொல்லுது, அவள் எப்போ பார்த்தாலும் இயேசுவே சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், அவள் பாட்டு அவர் துதிச்சுக்கிட்டு அது எப்படி நான் உள்ளே போக முடியும்? அவகிட்ட நெருங்கவே முடியல. சரி, இவளை எப்படி பிடிச்ச? இவ தான் கண்ணாடி எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டே இருந்தா,
இவ தான் ஐப்ரோ பண்ணின்னு இருந்தா, இவ தான் வந்து பட்டி டிங்கரிங்லாம் பார்த்துட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டுக்கிட்டு இருந்தா, அதனால் நமக்கு ஏற்ற ஆளுன்னு நான் உள்ளே பூந்துட்டேன். நல்லா கவனிச்சிங்க ஐயா, கிண்டலுக்காக சொல்ல, கேலிக்காக சொல்ல, உண்மையாக நடந்த சம்பவத்தை சொன்னேன். ஒரு மூத்த ஊழியக்காரர் அப்படியே சொன்னார். அந்த சகோதரியுடைய வாழ்க்கையில் பிசாசு பிடிச்சிக்கிட்டு அலக்கழிப்பு, அப்படி ஒரு அலக்கழிப்பு. அந்த சகோதரிக்காக ஜெபிச்ச போது அந்த சகோதரி விடுதலை பெற்றுக்கொண்டாங்க. நல்லா கவனிங்க, பிசாசு சொல்லுது யாரோ பிடிக்கிறேன்ட்டு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒருவேளை நம்மக்கிட்ட அந்த சுபாவம் இருக்கா? உங்களை அழகாக வச்சுங்க, தப்பு இல்லை. ஆனால் அழகே அடிமையாக இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அழகாக இருக்கிறது தப்பு இல்லை, அதை நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க, ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்காதீங்க. ப்ரையாரிட்டி கொடுத்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் அடிமையாயிருவீங்க. அப்போ நீங்களே உங்களை என்ன பண்ணிடுங்க, ரொம்ப பெருமையாக மெச்சிக்கொள்ள ஆரம்பிச்சிடும். நல்லா கவனிங்க, இது மண்ணுங்க, இது மண். 4 நாள் ஆனால் லாசருடைய உடம்பு என்ன ஆயிடுச்சு? நாரி போச்சு. இந்த உடம்பு என்ன ஆகும்? ஆமாம், நான் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டாலும், ஆமாம், நான் எதை போட்டாலும், எந்த டோன் போட்டாலும், எந்த பேஸ் போட்டாலும், ஆமாம், எவ்வளோ காஸ்ட்லியான லிப்ஸ்டிக் போட்டாலும், ஆமாம், நல்லா புரிஞ்சுங்க. நாரி போன உடம்புல தான் ஜீவனுள்ள தேவன் வாசம் பண்ணுறார். நல்லா கவனிச்சுங்க. இந்த சிந்தை இருந்தாலே உங்களுக்குள்ளே ரொம்ப பெருமைலாம் வராதுங்க. இப்போ நான் சொல்கிறேன், பெருமை வராது. இதெல்லாம் எதுக்காகனா, சத்துரு உங்களை தொடக்கூடாதுன்றதுக்காக ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குற ஆலோசனை. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. உற்சாக ஆவி வந்தால் உங்களுக்குள்ளே இருக்க மேடை ஓடிடும், உங்களுக்குள்ளே இருக்க கர்த்தருக்கு பிரியமில்லாத விக்கிரகெல்லாம் ஓடிடும். அப்போ இன்றைக்கி உற்சாகமான ஆவி நமக்கு தேவையா இல்லையா? சொல்லுங்கள், தேவையா இல்லையா? ஒருத்தருக்கும் தேவை தானே, எல்லாருக்கும் தேவை தானே. அப்போ இன்றைக்கி அந்த உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை பார்ப்போம். 1 நாளாகமம் 28:9 வாசிங்க. என் குமாரனாகிய சாலமோனே, அப்பா சொல்லிக் கொடுக்கிறார் பிள்ளைக்கு, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. நல்லா கவனிச்சு, உற்சாக மனதோடும் சேவித்தா கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து. ஆமா, அவரெல்லாம் ஏமாற்ற முடியாது. நான் உற்சாகமாக தான் சேவிக்கிறேன்னு சொல்லிட்டு நாம அந்த பக்கமாக போய் செல்ஃபோனை எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது, அந்த பக்கமாக போய் டிவி பார்த்துட்டு இருக்க முடியாது. நல்லா கவனிங்க, அங்கே போய் ஃப்ரெண்டோடு பேசிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுது பாருங்க, தாவீது அழகாக சொல்றார், உற்சாக மனதோடு சேவிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ உன் உள்ளத்தில், அவர் அப்படி தான் சொல்லுவார், அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, நம்ம வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ தாவீது என்ன சொல்கிறார் பாருங்க ஆலோசனை. நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். ஆமாம், உங்கள் மைண்டில் ஓடுறது, உன் மூளையில் கேடுகட்ட மூளையில் என்னென்ன சிந்தலாம் இருக்குது, உன் அறிவு கட்ட புத்தியில் என்னெல்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் என்ன தெரியுமா? அவருக்கு அப்படியே படம் போட்டு தெரியுமா? பார்த்துங்க. நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். ஆமா, நீ உற்சாகமா, நல்லா கவனிங்க, உற்சாகமா ஒருத்தன் சரியா தேவனை தேடனா, தாவீது சொல்லி கொடுக்குறான் தன் பிள்ளைக்கு, நான் உற்சாகமா தேடினேன்டா, நான் நடிக்கல, ஏமாத்தல, ஏன் ஆண்டவரை தேடுறேன்னு சொல்லிட்டு நான் ஜெபிக்காம இல்லை, ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கிறேன்னு சொல்லி நான் வாசிக்காம இல்லை, நான் தேடுறேன்னும் போது முழங்கால் படிட்டு ஜெபிச்சேன், தேடினேன். அப்ப ஏசப்பா எனக்கு என்ன பட்டாரு? தென்பட்டார். நல்லா கவனிங்க. அப்ப உற்சாகம் இல்லாதவனா தேடினா என்ன பண்ணுவார்? அடுத்து வாசிங்க. நீ அவரை விட்டுவிட்டா அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் ஆட்களை ஏசப்பா இல்லை, ஏசப்பாக்கு கண்ணுக்குதா மூக்குக்குதா, ஏன் கேட்குறோம் நம்ம? நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, இவ்வளோ வேதனைப்படுறேனே, அவர் அவ்வளோ வல்லமை உள்ள தேவன் சொல்றீங்களே. ஏன்னா நாம் உண்மையிலே தேட மாட்டேன்றோம், அதுதான் பிரச்சனையே. நம்ம சொல்கிறோம் ஆண்டவரை தேடுறோன்னு, ஆனால் முழங்கால் படியிட்டவனே நமக்கு அங்கே மைண்டு ஓடுது, எங்கே மைண்டு அலைஞ்சு தெரியுது. நல்லா, ஆனால் போட்டிருக்குது எங்கே தான்? முழங்காலில் தான். நல்லா கவனிங்க. இது இல்லைங்க, ஒரு ஒழுங்கா ஆண்டவர் தேடினா, தாவீது சொல்லலாம், தான் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறான் பாருங்க, தான் என்ன அனுபவிச்சானோ, எதை கற்றுக்கொண்டானோ, எந்த வழியில் போனால் சரியாக இருக்குமோ அதை தான் பிள்ளைக்கு அழகாக சொல்லிக் கொடுக்குறான் பாருங்க. சாலமோனே, உனக்கு நான் ஒரு க்ளூ தரேன்டா, ஆண்டவருடைய காரியத்தை பெற்றுக்கொள்ளத்துக்கு உனக்கு ஐடியா, ஆலோசனை கொடுக்குறேன். என்னன்னா, நீ உற்சாக மனதோடு கர்த்தரை நீ உண்மையாக சேவிச்சா நிச்சயம் நீ அவரை தேடும்போது அவரை கண்டுபிடிப்ப, அவர் உனக்கு தரிசனமாவார், உன் கூட பேசுவார், உன்னை வழி நடத்துவார். ஆனால் நீ அவரை விட்டுட்டனா, உற்சாகத்தை விட்டுட்டனா, அவரை சேவிக்கிறத விட்டுட்டனா, அவரை தொழுது கொள்றதை விட்டுட்டனா, அவரை என்ன பண்ணுவார்? உன்னை கை விட்டுருவார். நல்லா கவனிச்சுங்க. அதனால தான் சங்கீதம் இந்த 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கன்னா, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவரும் உங்களோடு இருப்பார், அவரை நீங்கள் விட்டீங்கன்னா அவரும். நீ என்ன செய்கிறிய? நீ என்ன விதைக்கிற? உப்பு விதைச்சா உப்பை தான் அறுப்ப, நீ நெல்லை விதைச்சா நெல்லை தான் அறுப்ப. நீ ஆண்டவர் தேடாமல் விட்டா ஆண்டவர் ஒன்றும் தேட மாட்டார்.
நீ ஆண்டவரை தேடினா நீ மூளை முடுக்கில் இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உன்னை தேடி வருவார். நீ கடனில் சிக்கி இருந்தாலும் கண்ணீர் விட்டு அழுது மூளையில் முடுக்கில் உட்காந்துருந்தா கூட உன்னை தேடி வந்து தேடுவார். என் பிள்ளை எங்கே, என் பிள்ளை எங்கே அப்படின்னு. தாவீது சொல்கிறான், கடலின் அடியில் பாதாளத்தில் போய் அறை போட்டு ரூம் போட்டு தூங்கினா கூட அவர் கண்ணு என்னை பார்த்துருது. என்னத்தை பண்ணுறது? அவர் கண்ணுக்கு தப்பிக்க வழியே கிடையாது. ஆகாயத்துக்கு போனாலும் அங்கேயே இருக்கார், இங்கே போனாலும் அங்கேயே இருக்கார். நல்லா கவனிங்க, ஏசப்பா அவ்வளோ நேசிக்கிறார் நம்மளை. அல்லேலூயா. அப்போ உற்சாகமாக தேடினா ஏசப்பா நம்ம என்ன பண்ணிடலாம்? பார்த்துடலாம், அவரோட பேசலாம், அவரோட பழகலாம், அவரோட நடக்க ஆரம்பிச்சலாம். அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நிறைய நேரங்களில் ஆண்டவர் தேடுறதுல நாம் சோர்ந்து போய் இருக்கிறோன்னா என்ன அர்த்தம்? உற்சாகம் இல்லை அப்படின்னு அர்த்தம். நிறைய நேரங்கள் நம்ம ஆண்டவரை தேடுறோம் தான் சொல்கிறோம், ஆனால் நம்ம மனசு எங்கெங்கேயோ அலப்பாயுது, என்னென்னமோ எண்ணங்கள் வருது. முழங்கால் தான் பாட்டுருவோம், அப்படியே கண்ணை மூடின்னு ஏசப்பான்னு தான் வாய் சொல்லிக்கிட்டே இருக்கும். அதான் வசனம் சொல்லுவேன், அவங்க வாய் மட்டும்தான் என்னை துதிக்குது, உள்ளமும் எனக்கு தூரமாக இருக்குது. இன்றைக்கி அநேகருடைய இது அப்படி தான் இருக்குது. ஒரு மனம்னா என்னங்க? ஒரு மனம்னா என்ன? உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, சரீரம் மூணுமே ஒன்றா கர்த்தரை துதிக்கிறதா ஒரு மனம். இந்த லைனுக்குள்ளே 3 வந்துருச்சுன்னா உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. ஆனால் இந்த 3 வராது. எப்போ வரும்? நீங்கள் அதை கட்டி ஜெபிக்கணும். நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? சோதனைக்கு உட்படாதபடிக்கு 1 மணி நேரமாகிலும் விழித்திருந்து ஜெபிங்கன்னு சொன்னார். ஏன் ஜெபிக்க சொன்னார்? இதெல்லாம் வரும். 1 மணி நேரம் ஜெபம் போதும்னு சொன்னார்ல ஏசப்பா. உங்களை 3 மணி நேரமாக ஜெபம் பண்ண சொன்னார்? 1 மணி நேரம் தான் ஜெபம் பண்ண சொன்னார். இந்த 1 மணி நேரம் ஜெபத்தில் கிட்டத்தட்ட 40 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு அந்த எண்ணம் இந்த எண்ணம் அப்படியே வரும். துதிக்க முடியாது, தூக்கம் வரும், கொட்டாவி வரும். அப்போ தான் ஊரில் இருக்க கொசுலாம் நம்மளை வந்து கடிக்கும். நல்லா கவனிங்க. எல்லாம் கடித்தாலும் ஆண்டவரை துதிக்காமல் தேடாமல் எந்திரிச்சு மாட்டேன்னு யார் வைராக்கியமாக முழங்காலில் நிற்கிறாங்களோ அடுத்த 20 நிமிஷம் தான் உங்கள் ஜெயம். அல்லேலூயா. அந்த வைராக்கியமாக நிற்க போகிறீங்க பாருங்க, அடுத்த 20 நிமிஷம் அதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறது. நீங்கள் கொசு கடிக்கே எந்திரிச்சிட்டிங்கன்னா, கொட்டாவிக்கே எந்திரிச்சிட்டிங்கன்னா, முதல்ல வர கெட்ட சிந்தைக்கே எந்திரிச்சிட்டிங்கன்னா அப்புறம் எங்கேருந்து சோதனையை ஜெயிக்கிறது? ஆகலாம். நம்ம இட்லி குண்டானில் வெந்த இட்லி போல தான் ஆயிரும் நம்ம. அல்லேலூயா. அதனால் இன்றைக்கி அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உற்சாக ஆவி நமக்கு தேவை. அப்போ உற்சாக ஆவியே ஆண்டவரே எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? ஆமாம், அவரை தேடணும், தொழுது கொள்ளணும். நமக்கு உற்சாகமான ஆவி வேணும். 3வது 2 நாளாகமம் 31:4 வாசிங்க. ஆசாரியரும் லேவியரும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை உற்சாகமாய் கைக்கொள்ளும்படி அவர்களுக்குரிய பாகத்தை கொடுக்க. ஆமாம், போதும். இங்கே முதல் பாகத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆசாரியரும் லேவியரும் யாருங்க? யார் இது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நாமெல்லாம் யார்? ஆமாம், நாம தான் ஆசாரியர், நாம தான் லேவியர். நம்மளை பற்றி தான் சொல்லியிருக்கு, பேர் தான் போடல பாவம். ஏன்னா நம்ம பேர்லாம் போட்டால் அந்த வசனம் பெருசாகிரும் பாருங்க. அதனால் சின்னதாக ஸ்வீட்டாக இருக்கட்டும்னு ஏசப்பா என்ன பண்ணிட்டார்? நம்ம எல்லாரையும் ஆசாரியர் லேவியர்னு அப்படியே சுருக்கமாக வச்சுட்டார். அப்போ ஆசாரியரும் லேவியரும் உற்சாகமாக இருந்தால் தான் என்ன பண்ணுவாங்களாம்? நியாயப்பிரமாணத்தை கை கொள்வாங்க. அப்போ நல்லா கவனிங்க. இன்றைக்கி ஏசப்பாவுடைய வார்த்தை நீங்களும் வாசிக்கணுன்னா கூட என்ன தான் வேணுமா? உற்சாகம் வேணும். ஒருத்தனால பைபிள் வாசிக்க முடியல, அவன்கிட்ட இல்லை என்ன உற்சாகம் இல்லை, தெரிஞ்சு போயிடும். அவனுக்குள்ளே உற்சாகம் இல்லாதனால தான் அவன் பைபிளே வாசிக்க மாட்டான். ஏன்டா அவன் சபைக்கு வரமாட்டான்? உற்சாகம் இல்லை. ஏன்டா அவன் ஜபத்துக்கு வரமாட்டான்? உற்சாகம் இல்லை. ஏன்டா குடும்ப ஜபத்துக்கு வரமாட்டான்? உற்சாகம் இல்லை. ஏன் அவன் எந்த ஊழியத்தில் பங்கெடுக்க மாட்டான்? உற்சாகம் இல்லை. அப்போ உற்சாகம் ஆவி எவ்வளோ தேவை தெரியுதுங்களா? அதனால தான் அவ்வளோ பெரிய பரிசுத்தவான கதறாரு, ஆண்டவரே உற்சாகமான ஆவி எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. 4வது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பார்ப்போம். சங்கீதம் 54:6 பாருங்க. உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன். ஆமென். கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன். ஆமென். நல்ல கவனிங்க. உற்சாகத்தோடு நான் உமக்கு பலியிடுவேன். உற்சாகம் இல்லாமல் பலியிட்ட ஆண்டவர் ஜபத்தை கேட்க மாட்டார், உன் ஸ்தோத்திரத்தை கேட்கவே மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். ஒரு மலைவாழ் ஜனமே என்ன பண்ணிச்சான்? பலி செலுத்தணும்னா அவங்க கடவுளுக்கு ஏதாச்சும் ஊனம் இருந்தால் செலுத்த மாட்டாங்க. ஏன்? கடவுள் அப்புறம் பலியை ஏற்றுக்க மாட்டார். ஆசீர்வாதத்துக்கு பதிலாக என்ன கொடுத்துருவார்? ஆமாம் ஆமாம். அதே போல் நீ சோர்வாக எடுத்துன்னு வந்து காணிக்கை செலுத்தினா, நீ சோர்வாக ஏசப்பா சோத்திரம்னு சொன்னா அது பரலோகமே போகாது. அல்லேலூயா. ஆமாம், அதுதான் ஆண்டவர் சொல்ல, உற்சாகமாக உமக்கு நான் பலியிடுவேன். அப்போ உற்சாகமாக என்னங்க பலியிடணும்? முதல்ல ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க.
ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும், நல்லா கவனிங்க, அந்த வார்த்தையை கவனிச்சுங்க, ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். முதல்ல ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்க முன்னாடி யார் அங்கீகரிக்கணும்? உங்களை அங்கீகரிக்கணும். நீங்கள் காணிக்கை செலுத்த வரீங்க அப்படின்னா ஆண்டவர் முதல்ல உங்களை அங்கீகரிக்காம உங்களையும் என்னையுடைய காணிக்கையை கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? அங்கீகரிக்க மாட்டார், ஏற்றுக்கவே மாட்டார். நீ என்ன தான் கோடியில் கொட்டினாலும், தங்கத்தை எடுத்துன்னு வந்து டன்னு கணக்கில் கொட்டினா கூட ஃபஸ்ட்டு நீங்களே ரிஜெக்ட்னா நம்மளோட காணிக்கையும் ரிஜெக்ட் தான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்போது ஆண்டவரே நான் உமக்கு உற்சாகமாக பலியை செலுத்தணும். முதல்ல என்ன பலியை செலுத்தணும்? நம்மளை செலுத்தணும். முதல்ல ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தமாக வாழ எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை அங்கீகரிக்கும்படியாக, அவருடைய சமூகத்தில் நமக்கு கொஞ்சம் இடம் கிடைக்கும்படியாக, கொஞ்சம் கருணை கிடைக்கும்படியாக நம்ம என்ன பண்ணணும்? அவர்கிட்ட முதல்ல நம்மளை காணிக்கையாக கொடுக்கணும். நம்ம காணிக்கை ஏற்றுக்கிட்டாதான் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார்? நம்ம கையால் செலுத்தப்படுகிற காணிக்கையை அவர் அங்கீகரிப்பார். அல்லேலூயா. அப்போ பலியை உற்சாகமாக செலுத்தணும். என்ன பலியை செலுத்தணும்? நம்மளை முதல்ல உற்சாகமாக செலுத்தணும், அப்புறம் தான் நம்ம காணிக்க. ரெண்டாவது வாசிப்போம், அந்த காரியத்தில் இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக பார்ப்போம். சங்கீதம் 119 108 வாசிங்க. கர்த்தாவே, என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து. ஆமா, நல்ல கவனிங்க. அங்கே ஆபேல் என்ன பண்ணார்? கையில் எடுத்துகிட்டு வந்து காணிக்கை கொடுத்தாரு, பலியை செலுத்தினார். இங்கே தாவீது சொல்றார், என் வாயின் உற்சாக பலிகளை நீங்கள் என்ன பண்ணுங்க? ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறார். நல்லா கவனிங்க, வாயின் உற்சாக பலினா என்னதுங்க? ஸ்தோத்திர பலிங்க. ஸ்தோத்திர பலி. ஏசப்பா ஸ்தோத்திரம், நல்லவரே ஸ்தோத்திரம், வல்லவரே ஸ்தோத்திரம், வாக்கு மாறாதவரே ஸ்தோத்திரம், அற்புதம் செய்கிறவரே ஸ்தோத்திரம், அதிசயம் செய்கிறவரே சொல்றீங்களே, இதுதான் ஸ்தோத்திர பலி, இதுதான் உங்கள் வாயின் உற்சாக பலிகள். அப்போ இந்த துதிக்கிறது, இந்த ஆராதிக்கிறது என்னவா தான் இருக்குது? அதுவும் ஒரு பலியாக தான் இருக்குது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்களை நீங்கள் கொடுக்கறதும் ஒரு பலி தான், ஏசப்பாவை துதிக்கிறதும் ஒரு பலி தான், ஏசப்பாவை புகழ்ந்து பாடுறதும் என்னது? பலிதான். நல்லா கவனிங்க. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 35:21 வாசிங்க. பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவர்களை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். போதும். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல அழகா உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு. ஆசரிப்பு கூடாரம் யாருதுங்க? யாருது ஆசரிப்பு கூடாரம்னா? என்னது? தேவாலயம் சாலமோன் கட்டுறதுக்கு முன்னாடி இருந்தது எது தான்? மோசே அந்த வனாந்தரத்தில் உண்டாக்குனது, ஆண்டவர் வாசம் பண்ணுற இடம் உண்டாக்குனதுக்கு என்ன பேர்? ஆசரிப்பு கூட தான். டேபர்நாக்கல்னு சொல்லுவாங்க. பழைய ஏற்பாடில் மோசே உண்டாக்குனது ஆசரிப்பு கூடாரம். நல்லா கவனிங்க. சாலமோன் உண்டாக்குனது தேவனுடைய ஆலயம். இப்போ நம்ம கூடி இருக்கிறது என்னது? சபை. மூணுத்துலேயும் யார் தான் இருக்கா? இங்கே எதுக்கு தான் வரோம்? அவரை ஆராதிக்க வரோம். இந்த இடத்துல யார் இருக்கா? ஏசப்பா இருக்கார். ஏசப்பா இருக்கிற இடத்துக்கு நல்லா கவனிங்க. தீர்க்கதரிசியோட மனைவி கடன் பட்டாங்க. என்னது? தீர்க்கதரிசியோட மனைவி கடன் பட்டாங்க. என்ன பண்ணார் ஏசப்பா? தீர்க்கதரிசி மூலிமா என்ன சொன்னார்? உன் வீட்டுக்கு போ, உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்டார். ஒரு குடம் எண்ணெய் இருக்குன்னு சொன்னாங்க. நீ என்ன பண்ணு, அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லா வெறும் பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு கதவு சாத்திக்கிட்டு என்ன பண்ணணும்? அந்த எண்ணெயை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுன்னு சொன்னார். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய், ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணுன்னு என்ன ஆகிப்போச்சு? அண்டாவில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணுன்னு அண்டா ஃபுல்லாக எண்ணெய் ஆகிப்போச்சு. குண்டானில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணுன்னு குண்டாம்பூரா எண்ணெய் ஆகிப்போச்சு. குடத்தில் ஊற்றினோன்னு குடம்பூரா எண்ணெய் ஆகிப்போச்சு. நல்லா கவனிங்க. ஒரு தீர்க்கதரிசியோட கடனை அடைக்கிறதுக்கு ஆண்டவர் இவ்வளோ பெரிய அற்புதம் செய்தவர், தன்னுடைய ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுறதுக்கு அந்த அற்புதத்தை அவர் செஞ்சுக்கலையே. கவனிச்சிங்களா? சரி, இங்கே தான் அப்படி சொன்னாரா? நீங்கள் சாலமோன் தேவாலயத்தை கட்டும்போது கூட நீங்கள் பாருங்கள். அந்த வசனத்தை வாசிப்போமா? 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம். எல்லாரும் அந்த வசனத்தை கொஞ்சம் தயவு செய்து கையில் எடுங்க. முக்கியமான விஷயம் அதில் இருக்குது, அதை நம்ம பார்க்க போகிறோம். 541ஆம் பக்கம் 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 1லேருந்து வாசிங்க பார்க்கலாம்.
பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இருக்கிறான், செய்ய வேண்டிய வேலையோ பெரியது, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. நல்லா கவனிங்க, தேவாலயன்றதுக்கு தாவீது இன்னொரு பேர் என்ன சொல்றாரு, இது ஏசாப்பாவுக்கு கட்டுற அரண்மனை, இது பெரிய வேலை அப்படின்னு சொல்ல. இது மனுஷனுக்கு அல்ல, யாருக்கு கொடுக்குறாராம், யாருக்காக கட்டுறாராம், ஏசப்பாவுக்காக கட்டுறாரு. அடுத்து வாசிங்க. நான் என்னாலே என்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும் வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும் இரும்பு வேலைக்கு இரும்பையும் மர வேலைக்கு மரத்தையும் பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும் பலவர்ண கற்களையும் விலையேறப்பட்ட சகலவித ரத்தினங்களையும் வெண்கற்க பாளையங்களையும் கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்தேன். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஏசப்பா எனக்கு ஒரு கட்டளை கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு, எனக்கு 1000 ரூபாய் வருமானம் இருந்தா அதில் என்னத்தை கொடுக்கணுமா, 10% என்னது 100 ரூபாய் கொடுக்க சொன்னார். நான் அந்த வசனம் 2ஆவது வசனத்தை சொல்றது என்ன சொல்றாரு தாவீதுனா, எனக்கு அவர் கட்டளையிட்டபடியே நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய பாகத்தை நான் கொடுத்துட்டேன். சரிங்களா, என் தசம் பாகத்தை கொடுத்துட்டேன், என் காணிக்கையை நான் கொடுத்துட்டேன். ஆனால் இப்போ 3ஆவது வசனம் என்ன சொல்றாரு, பின்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். நல்லா கவனிச்சிங்களா, என்ன சொல்றாரு, இது மட்டும் இல்லாம இன்னமும் ஏசப்பா மேல இருக்க என்னுடைய அன்புனால, அவருடைய ஆலயத்தின் மேல இருக்கிற அன்புனால, அவருடைய சபையின் மேல இருக்கிற அன்புனால நான் என்ன பண்றேன், எனக்கு நான் வச்சிருக்கேன் பாருங்க, ஏசப்பா எனக்குன்னு கொடுத்தது இருக்கு பாருங்க, அதுல இருந்து இன்னமும் நான் என்ன பண்றேன், கொடுக்கிறேன்னு சொல்றாரு. அப்புறம் வாசிங்க. அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும் பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறதற்காகவும் கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஓப்பீரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியையும் கொடுக்கிறேன். இப்பொழுதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றான். என்ன கேள்வி கேட்டாரு தாவீது, ஐயா நீ கட்டளையை கை கொண்டவர், அதை பத்தி அவர் சொல்லல. நீ தசமபாகம் கொடுத்த பாரு, அதை பற்றி சொல்லலை. நீ காணிக்கை செலுத்தின பாருங்க, அதை பற்றி சொல்லலை. இப்போ தாவீது ஒரு கொஸ்டின் கேட்குறாரு, என்னன்னா, ஐயா கட்டளைக்கு அடுத்து உன் மனசில் ஏசப்பா மேலே அன்பு அதிகமாக இருந்தா, நேசம் அதிகமாக இருந்தா, அவர் மேலே உனக்கு பாசம் அதிகமாக இருந்தா, என்ன போல உற்சாக மனமாக இன்னும் கொடுக்கத்தக்கவன் யார் அப்படின்னு கேட்டான். நல்லா கவனிங்க, இங்கே ஏசப்பா தாவீது, இது ஏன் ஆலயம், இது ஏன் ஊழியம், இது நான் கர்த்தருக்கு என்ன ஆராதிக்கிறதுக்காக செய்கிறது, இதெல்லாம் நீ கொடுக்காதப்பா. நான் வானத்தையும் பூமியை உடையதையும் பொண்ணு வெள்ளி எந்து தான். நல்லா கவனிங்க, நான் வானத்தை திறந்து அப்படியே பொண்ணை கொட்டுவேன், நீ அதை எடுத்து எனக்கு தேவாலயத்தை கட்டு. நான் வெள்ளியை கொட்டுவேன், நீ வெள்ளி எடுத்து தேவாலயத்தை கட்டு. நான் ரத்தனங்களை கொட்டுவேன், நீ ரத்தனத்தை எடுத்து பதிச்சுக்கோ. அப்படியா சொன்னார்? சொல்லுங்கய்யா, சொல்லுங்கள். அப்படியா இருக்கு? நீங்கள் வாசித்த பைபிளில் வேறு மாதிரி இருக்கா, இல்லை நான் வாசித்த பைபிளில் வேறு மாதிரி இருக்கா? என்ன போட்டிருக்கு, தேவன் தம்முடைய ஜனங்கள் அவருடைய ஆலயத்தை கட்டணும், அவருடைய ஆலயத்தினுடைய காரியங்களுடைய தேவைகளை சந்திக்கணும்னா அவர் விருப்பம் வச்சிருக்காரு. அவருக்கு இதெல்லாம் அற்ப காரியம்தான். நல்லா கவனிங்க, ஒரு தீர்க்கதரிசியோடைய மனைவியோட கடனை அடைக்க முடிஞ்ச அவரால் அவருடைய ஆலயத்தை கட்டிக்க முடியுமா, முடியாதா? ஒரு வார்த்தை சொன்னால் போதும், கட்டணம் தானாக எழும்பும். யாரும் கட்ட தேவையில்லை, அவரோட வார்த்தை உருவாக்க வல்லமை உள்ளது. கடலை பார்த்து சொன்னார், தண்ணியெல்லாம் ஒரு பக்கம் ஒதுங்குன்னு சொன்னார், ஒதுங்குச்சா இல்லையா? வெட்டாந்தரை உண்டாகணும்னு சொன்னாரா இல்லையா? சூரியன் உண்டாக கடவுள் சொன்னார், உண்டாச்சா இல்லையா? அதே போல் ஒரு வார்த்தையினால் அவரால் தேவாலயத்தை உண்டாக்க முடியுமா, முடியாதா? ஏன் ஆண்டவர் தாவீதை எழுப்பினார்? ஏன் உங்களை என்னையும் எழுப்புறாரு? ஏன் சபைக்கு சில காரியங்கள் வரும்போது சபையில் சொல்ல வைக்கிறாரு? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் உங்கள் மூலியமா, ஏன் மூலியமா அவருடைய ஆலயத்தினுடைய தேவைகளை நாம் சந்திக்கணும்னு அவர் பிரியமாக இருக்கார். அல்லேலூயா. என் பிள்ளைங்க செய்யணும், நான் அவங்கள ஆசீர்வதிக்கிறேன்.
அவளை நான் உயர்த்துறேன், அவங்களோட நான் இருக்கிறேன், என் மேலே என் பிள்ளைகளுக்கு அன்பு இருந்தால் அவங்க அதை செய்வாங்க அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. தாவீது சொல்கிறான் பாருங்க, என் ஆண்டவர் மேலே எனக்கு இருக்கு அன்பு. நான் அவர் கட்டளைப்படி கொடுத்துட்டேன், கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டேன், சபை கொடுத்துட்டேன், ஆலயத்துக்கு கொடுத்துட்டேன். ஆனாலும் இன்னமும் என் தேவன் மேலே இருக்கிற அன்பு என்னை தூண்டுது, இன்னும் கொடுக்கணும் தூண்டுது. நல்லா கவனிங்க. அவன் கொடுத்தது இல்லாமல் சபையும் பிள்ளைகளை இஸ்ரவேல் தேசத்தோட 12 கோத்திரத்து ஜனையும் ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்குறான், உங்களுக்கு அந்த மனசு இருக்கா? யாருக்கு இருக்குன்னு கேட்குறான். நல்லா கவனிச்சு பாருங்க. வாசிங்க அடுத்து, அதுலேருந்து வரிசையாக வாசிங்க. எதில் விட்டீங்களோ அதுலேருந்து வாசிங்க. அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேல் கோத்திரங்களின் பிரபுக்களும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரராகிய பிரபுக்களும் மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும் 10000 தங்க காசையும் 10000 தாலந்து வெள்ளியையும் 11000 தாலந்து வெண்கலத்தையும் 1,00,000 தாலந்து இரும்பையும் கொடுத்தார்கள். யார் கையில் ரத்தினங்கள் இருந்ததோ அவர்கள் அவைகளையும் கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷத்திற்கென்று கெர்சோனியனான எகியேலின் கையிலே கொடுத்தார்கள். இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். நல்லா கவனிங்க. இந்த தாவீது ராஜா ஏசப்பாவுக்கு அடையாளம். நல்லா கவனிங்க. தாவீது வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து வந்தார். தாவீதின் வேறுமானவர் தான் சொன்னார். தாவீதின் திறவுகோலை உடையவர் தான் சொன்னார். இருந்து போன தாவீதின் கூடாரத்தை தான் நான் திரும்ப எழுப்பித்து கட்டுவேன்னு சொன்னார். இந்த தாவீது யாருக்கு அடையாளமாக இருக்கான்? இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கான். நல்லா கவனிங்க. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சந்தோஷப்பட்டாருன்னு இருக்கு. எதுக்காக சந்தோஷப்பட்டாரு சொல்லுங்க ஐயா? இயேசு கிறிஸ்து இப்போ எதுக்காக சந்தோஷப்பட்டாரு? ஜனங்க கட்டளையின்படியாகவும் கொடுத்ததுக்காகவும் சந்தோஷப்பட்டாரு. கட்டளையை தாண்டி மனப்பூர்வமாக தன்னுடைய தேவனுடைய ஆலயத்துக்கு, தன்னுடைய ஆசரிப்பு கூடாரத்துக்கு, தன்னுடைய சபைக்கு என்னென்ன தேவை அந்த இடத்துல சொல்லப்படுகிறதோ, ராஜா மூலமாக ஆசாரியன் மூலமாக சொல்லப்படுகிறதோ அந்தந்த தேவைக்கு அந்தந்த பிள்ளைகள் என்ன பண்ணாங்க? எழும்பி அந்த காரியத்தை உற்சாகமாக கொடுத்து தாங்கினாங்க. அதை அவங்க மனுஷனுக்காக செய்யல, தாவீதுக்காக செய்யல, ஆசாரியனுக்காக செய்யல, ஊழியக்காரனுக்காக செய்யல. யாருக்காக செஞ்சாங்க? ஏசப்பாக்காக செஞ்சாங்க. அதுதான் தாவீது ஸ்டார்டிங்லேயே சொன்னான், இது மனுஷனுக்கு அல்ல. யாருக்கு செய்கிறோம்? தேவனுக்கு செய்கிறோம், ஏசப்பாவுக்கு செய்கிறோம். நீங்கள் இங்கே செலுத்துகிற ஒவ்வொரு ரூபாயும் யாருக்காக தான் செலுத்துறீங்க? எனக்காக இல்லையா, எனக்கு ஏசப்பா போஷிக்கிறார். இப்போது நான் சொல்கிறேன், எனக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் வீட்டுக்காரம்மாவுக்கு, என் வீட்டு வாடகைக்கு, எல்லாத்துக்கும் யார் கொடுக்குறா? ஏசப்பா எனக்கு ஒரு வருமானத்தை கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் என்னை போஷிக்க அவர் கூடும். ஆனால் இங்கே நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு ரூபா காணிக்கையும் நீங்கள் கொடுக்குற தசமமாக யாருக்கு தான் போகுது? கர்த்தருக்கு தான் போகுது. அதனால் எந்த மனக்கசப்போடும் இருக்காதீங்க. கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கலாமா, கொடுக்கக்கூடாதா, அந்த ஊழியக்காரர் இப்படி சொன்னார், இந்த ஊழியக்காரர் இப்படி சொன்னார், அது வேதத்துக்கு புறம்பாக இருக்குது, இது வேதத்துக்கு இல்லைங்க. வசனம் சொல்லுது, தாவீது சொன்னார். இன்னும் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வேணும்னா நீங்கள் வாசித்து பாருங்கள், நான் சொல்கிற வசனம் இருக்கும். ஏசப்பாவுக்கு தங்களுடைய ஆஸ்திகளினால எத்தனையோ சகோதரிமார்கள் என்ன பண்ணாங்க? உதவி செய்து வந்தாங்க, தாங்கி வந்தாங்க, காணிக்கை கொடுத்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்கள். காணிக்கை யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. அல்லேலூயா. அதனால தான் அவர் சொன்னார், உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்துல காணிக்கையை வாங்கு. உற்சாகம் இல்லை, அவன் எதாவது கணக்கு பார்க்குறான், எதாவது மனசுக்குள்ளே ஒரு குறைவோடு இருக்கான், ஒரு குழப்பத்தோடு இருக்கானா, தயவு செய்து அவங்ககிட்ட வாங்கவே வாங்காத, அதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன்ற. நல்லா கவனிங்க. அப்போ இன்றைக்கி சபையில் சொன்னால், ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சொன்னால் உங்கள் உள்ளத்தில் என்ன இருக்குது யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ கேலண்டரை பற்றி அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்தோம், வாக்குத்தத்தத்தை பற்றி அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்தோம், பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறத பற்றி அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்தோம், வசனம் சொல்லுகிற சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு வசனம். உங்கள் உள்ளத்துக்குள்ளே என்ன தோணுது யோசனை பண்ணி பாருங்கள். இது தேவனுடைய ஆலயம். இந்த தேவனுடைய ஆலயத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த தாவீதை போல், இஸ்ரவேல் ஜனங்களை போல் நம்மளால் மன உற்சாகமாக என்னென்ன காரியத்தை, நான் என்ன சொல்கிறேன், நம்மளால் இயன்ற ஒரு பங்கு இருக்கணும். உங்களுக்கு ஏசப்பாவுக்கு ஒரு பங்கு இருக்கானவா சொல்லுங்கள். ஏசப்பா இதை நிச்சயம் எனக்கு சந்திப்பார், நிச்சயம் அந்த காரியத்தை. ஏன்னா கேலண்டர் நான் எதிர்பார்க்கல, ஏதோ ஒரு வழியில் கர்த்தர் சந்திச்சார். இந்த கேலண்டர் வந்து வீட்டில் உட்காந்துட்டு. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் எதையும் செய்ய வல்லமை உள்ளவர். நான் என்றைக்கு யாரை தான் பார்க்குறேன்? அவரை தான் பார்க்குறேன். முழங்கால் படிட்டு அவரை நோக்கி பார்க்கறதுனால அவர் என்ன பண்ணுறாரு? எனக்கு வாசலை திறக்கிறார். ஆனாலும் உங்களுக்கும் கர்த்தருக்கு என்ன பங்கு இருக்குது சொல்லுங்கள்? உங்களுக்கும் கர்த்தருக்கும் ஏதாவது பங்கு இருக்கா? எதாவது செய்யணும்ல. தாவீது சொல்கிறான், ஏசப்பா மேலே இருக்கிற அன்புனால நான் என்ன பண்ணுறேன்? இன்னமும் செய்கிறேன். ஒரு அம்மா சொன்னாங்க, வயசான அம்மா,
ஊழியக்காரங்க கேட்டாங்க, ஏம்மா அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னும்போது அந்த அம்மா சொன்னாங்க, அம்மா நீங்கள் அழைக்கப்பட்ட ஊழியக்காரங்க, நீங்கள் செய்யலாம், தப்பு இல்லை, ஆனால் எனக்கு ஏசப்பட்ட ஒரு பங்கு இருக்கணும்லம்மா. யோசனை பண்ணி வயசான அம்மா சொன்னாங்க. அவங்களால ஏண்ட ஒரு சின்ன காணிக்கை கொடுத்தாங்க அந்த ஊழியத்துக்கு, ஏதோ ஒரு காரியத்துக்கு அனௌன்ஸ் பண்ணும்போது. அப்போ அந்த ஊழியக்காரம்மா கேட்டதுக்கு இந்த வார்த்தையை தான் சொன்னாங்க. நல்லா கவனிங்க. அந்த வயசான பாட்டிக்கு கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறது, கர்த்தருடைய ஊழியத்தினுடைய காரியங்களை சந்திக்கிறதுல ஒரு உற்சாகம் இருக்குது பாருங்கள். நம்மக்கிட்ட இருக்கா? தாவீது கேட்டான், எத்தனை பேருக்கு மனப்பூர்வமாக இது இருக்குது, எத்தனை பேர் அதை செய்ய ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. யோசனை பண்ணி பாருங்க. இன்றைக்கி நம்மக்கிட்ட அந்த கேள்வி இருக்கா? ஐயா நான் சொல்கிறேன், மனுஷனுக்கு செய்யலை, மனுஷனுக்கு செய்யலை. இங்கே யாருக்கு தான் செய்ய போகிறீங்க? ஏசு கிறிஸ்துக்கு தான் செய்ய போகிறீங்க. அல்லேலூயா. நீங்கள் ஏசு கிறிஸ்துக்கு செஞ்சால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த டேனியல் பிரதருக்கு செஞ்சால் பலன் கிடைக்காது. அல்லேலூயா. நீங்கள் டேனியலுக்கு ஒன்றும் செய்ய தேவை. என்னை போஷிக்க அவர் இருக்கார், அழைச்சவர் அவர், என்னை தெரிந்தெடுத்தவர் அவர். அவருக்கு எனக்கு எப்போ சோறு கொடுக்கணும், கஞ்சி ஊற்றணும், எப்போ என்ன பண்ணணும் அவருக்கு தெரியும். என் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அது தெரியும். இன்னைய வரைக்கும் அற்புதமாக அவர் நடத்திட்டு இருக்கார், ஒரு குறைவு இல்லாமல். அல்லேலூயா. ஆனால் நான் சொல்கிறது, ஒரு மேய்ப்பனா ஒரு ஊழியக்காரனா கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். என்ன சொல்கிறேன்? நீங்கள் கர்த்தருக்கு கட்டளையும்படி காணிக்கை செலுத்துறது, தசம்பாகம் கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் தாண்டணும். உங்கள் பவுண்டரியை தாண்டுங்க. உங்கள் ஆண்டவர் மேலே உற்சாகம் இருந்தால் நீங்கள் எதையும் செய்யலாம், எந்த விஷயத்தையும் தாங்கலாம், எதுக்கும் கொடுக்கலாம். அல்லேலூயா. அதுக்கேற்ற பலன் உங்களுக்கு எங்கேருந்து வரும்? ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து வரும். அல்லேலூயா. ஆமாம், நல்லா கவனிங்க. அப்போ இங்கே வசனம் சொல்லுகிறது, பலியை செலுத்துவதற்கு கூட இன்றைக்கி என்ன வேணும்? நமக்கு உற்சாகம் தேவை. நம்மளை காணிக்கையை ஒப்பு கொடுக்கறது, நம்மளுடைய காணிக்கையை கொடுக்கறது, தசமபாகம் கொடுக்கறது கூட ஒரு உற்சாகம் வேணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு உற்சாகம் இல்லாதனால தான் தசமபாகம் கூட செலுத்துறது இல்லை. இன்றைக்கி நிறைய பேருக்கு உற்சாகம் இல்லாதனால தான் சபையில் காணிக்கை சொல்லும்போது அது செலுத்த முடியறதில்ல. இன்றைக்கி உற்சாகம் இல்லாததுனால தான் அவங்களால துதிக்க கூட முடியல, அவங்களால தேவனை பாடி மகிமைப்படுத்த கூட முடியல. ஏன்? உற்சாக ஆவி இல்லை அவங்களுக்குள்ள. அந்த உற்சாகம் இருந்தால் கர்த்தருக்காக மனப்பூர்வமாக வரும் எல்லாமே. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனித்து கொள்ளுங்க. இன்றைக்கி ஏன் மனுஷனோட வாழ்க்கையில் இவ்வளோ குறைவுகள், இவ்வளோ காரியங்கள் இருக்குன்னா, உற்சாகம் அங்கே ரொம்ப அவசியமான ஒரு காரியமாக இருக்குது. அல்லேலூயா. அடுத்ததாக இன்னும் ஒரு 3 காரியம் இருக்குது. சரி, கர்த்தர் சித்தமானா அடுத்த வாரம் பார்ப்போம். நம்ம எல்லோரும் எழுந்திரிப்போமா? எல்லோரும் எழுந்திரிப்போம். நேரம் ஆயிடுச்சு. எல்லோரும் எழுந்திருது கண்களை மூடுவோம். கண்களை மூடுவோம். 4 காரியத்தை பார்த்தோம். ஏன் உற்சாகம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவை? அவனுக்குள்ளே இருக்கிற மேடைகள், விக்கிரகங்களை அகற்ற இன்றைக்கி உற்சாகம் தேவை. 2வதாக அவரை சேவிக்க, முழு மனதோடு சேவிக்க இன்றைக்கி நமக்கு உற்சாகமான ஆவி தேவை. 3வதாக இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வாசிக்கணும். பைபிள் வாசிக்கணும்னா கூட இன்றைக்கி நமக்கு உற்சாகம் இல்லைன்னா நம்மளால் வாசிக்க முடியாது. 4வதாக கர்த்தருக்கு பலியை செலுத்த, என்னையே நான் பலியாக செலுத்த, கர்த்தர் எனக்கு கொடுத்ததுலேருந்து நான் கொடுக்க வேண்டிய காணிக்கையை கொடுக்க, தசமபாகத்தை கொடுக்க, அதையும் தாண்டி சபையில் ஏதாகிலும் தேவைகள், ஆலயத்தை பழுது பார்க்க, ஆலயத்துக்கு இது வேணும் அது வேணும் சொல்லும்போது அதையும் கூட என்னால் இயன்ற காரியத்தில் அதில் பங்கு பெறுவேன் சொல்லி உற்சாகமாய் கொடுக்கறது கூட ஒரு உற்சாகம் தேவை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு என் உள்ள என்ன இருக்கு? உற்சாகம் இருக்கா? யோசித்து பாருங்க. நீங்க மனுஷனுக்கு அல்லங்க, தேவனுக்கு செய்யணும். நீங்க தேவனை ஆராதிக்க உங்களுக்கு உற்சாகம் தேவை. அதை தான் வேதம் சொல்லி கொடுக்கிறது. இன்னைக்கு தாவீது அதனால தான் கதறான், என் ஆண்டவரே உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யுங்கப்பா. எனக்குள்ள உற்சாக ஆவி இருந்தா, வசனம் சொல்லுது, மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆவியோ உற்சாகம் உள்ளது. நல்லா கவனிங்க. உங்க ஆவிதான் உங்களை ஓட வைக்குங்க. உங்க ஆவிதான் உங்களை எல்லா ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வைக்கும். உங்க ஆவினால தான் நீங்க காலையில எந்திரிச்சு வேலைக்கு ஓடுறீங்க. அந்த உற்சாக ஆவி இருக்கிறதுனால தான் இதை போய் பண்றீங்க, அதை போய் பண்றீங்க. அந்த உற்சாகம் போயிருச்சுன்னா படுக்க தான் மனுஷனோட வாழ்க்கை. கல்லு மாதிரி மனுஷன் ஆயிடுவான், எதற்கும் பிரயோஜனப்பட மாட்டான். யோசித்து பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேருக்கு உற்சாகமான ஆவி தேவை? உற்சாகமான ஆவி எத்தனை பேருக்கு தேவை? ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வந்திருக்கு. ஆண்டவருடைய வார்த்தை திட்டமும் தெளிவுமாக வந்திருக்கு. இதை நான் சொல்லலை, ஏசப்பா சொல்லி இருக்கார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை கொடுத்தவர் கர்த்தர். இன்னைக்கு சபையில் யாருக்கு எந்த வார்த்தை வேணுன்றது அவர் அறிந்து சரியான நேரத்தில் சரியான ஒரு தெளிவை, குழப்பமான நேரத்தில் சரியான தெளிவை கொடுக்கிற தேவன் அவர். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஏன் என்னால் கர்த்தரை உற்சாகமாக யோசபாத்தை போல
கர்த்தருடைய வழியில உற்சாகமா இருக்க முடியல. ஏன்னா எனக்குள்ள விக்கிரகம் இருக்கு, எனக்குள்ள பெருமை இருக்கு, எனக்குள்ள மேட்டுமை இருக்கு. என்னால அவர் முழுமையா சேவிக்க முடியல. முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட அவரிடத்துல அன்பு கூற முடியல. காரணம் என்ன? என்கிட்ட உற்சாகம் இல்லை, என்கிட்ட உற்சாகம் இல்லை. என்கிட்ட கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க முடியல. பைபிள் வாசிக்கணும்னு நினைக்கிறேன் பிரதர், பைபிள் வாசிக்கணும்னு நினைக்கிறேன் சிஸ்டர், ஆனா முடியல. ஒரு வசனத்தை வாசிக்க கூட முடியல. திடீர்னு போன் வந்துடுது, திடீர்னு ஏதாவது வேலை வந்துடுது, திடீர்னு தூக்கம் வந்துடுது. எனக்கு பைபிள் வாசிக்கனாலே ஏதோ ஒரு திகட்டுற மாதிரி இருக்கு, கசப்பா இருக்கு, வெறுப்பா இருக்கு. ஏதோ ஒரு கடமைக்காக நான் வச்சிருக்கேன் பிரதர்ன்றீங்களா? காரணம் என்ன? உற்சாகத்தின் ஆவி உங்ககிட்ட இல்லை. என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னை ஓட வைக்கிறதே அதுதானே. வண்டிக்கு பெட்ரோல் போல, காருக்கு டீசலை போல, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரியவனுக்கு மிக முக்கியமானது உற்சாகம் தான். அந்த உற்சாகமான ஆவி இல்லைன்னா உன்னால எதுவுமே செய்ய முடியாது. நீங்க ஆண்டவர்கிட்ட கேளு, நீங்க ஆண்டவர்கிட்ட கேளு. கர்த்தருக்கு காணிக்க கொடுக்க முடியாதது கூட உற்சாகம் இல்லை, உற்சாகம் இல்லை, கசப்பு, வெறுப்பு, நமக்குள்ள தேவையில்லாத குழப்பங்க. யோசித்து பாருங்க. நீங்க ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, அவருக்கு தேவையானதை அவரால் செஞ்சிக்க முடியும். ஆனா அவர் ஏன் செய்யல? நம்ம கடனை அடைக்கிறவர், நம்முடைய வியாதியிலிருந்து நமக்கு சுகத்தை கொடுக்கிறவர், நமக்கு அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், அவருக்கு வேணுன்றதை செஞ்சிக்க அவரால் முடியாதா என்ன? யோசனை பண்ணி பாருங்க. அவருடைய சர்ச்சைக்கு ஏதாவது தேவைன்னா அவரால் வாங்கிக்க முடியாதா என்ன? மேல இருந்து ஒரு மைக்கை தூக்கி போட முடியாதா என்ன? ஒரு கீபோர்டு வேணும்னா மேல இருந்து கீபோர்டை போட முடியாதா? ஒரு ட்ரம் பேடு வேணும்னா ட்ரம் பேடை போட முடியாதா? கேலண்டர் வேணும்னா கேலண்டர் தூக்கி போட மாட்டாரா? பரலோகத்திலே ரெடி பண்ணி போட மாட்டாரா என்ன? அவருக்கு வல்லமையா இல்லை? வல்லமையா குறைஞ்சி போச்சு? இல்லை. அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் அற்புதம் செய்கிறாரு. ஆனா அவர் எதிர்பார்க்கது என் ஆலயம், என் சபை, என்னுடைய ஆசரிப்பு கூடாரம், அதுக்கு திரைச்சல வேணும்னால என் பிள்ளைங்க கொடுக்கட்டும். அதுக்கு கூடார ஆணி தேவையா, அது என் பிள்ளைங்க கொடுக்கட்டும். அதுக்கு வஸ்திரம் தேவையா, ரத்தன கம்பளங்க தேவையா, என் பிள்ளைங்க கொடுப்பாங்க. பொண்ணு தேவையா, என் பிள்ளைங்க கொடுப்பாங்க. வைரம் தேவையா, என் பிள்ளைங்க கொடுப்பாங்க. ஏன்னா என் பிள்ளைங்களை நான் ஆசீர்வச்சிருக்கேன், என் பிள்ளைகளை நான் உயர்த்தி வச்சிருக்கிறேன். என் பிள்ளைங்க என்னை ரொம்ப நேசிக்கிறாங்க. அதனால அவருடைய ஆலயத்துக்கு அவர் எந்த காரியத்தையும் செய்ய அவர் விரும்பல. யோசித்து பாருங்க. மோசே கட்டின ஆசரிப்பு கூடறதுக்கு இதுதாங்க நடந்தது. நீங்க வாசிச்சு பாருங்க யாத்ராகம புஸ்தகத்துல. சாலமோன் கட்டின தேவாலயத்திலையும் இதுதாங்க நடந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்புறம் இன்னைக்கு பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்கள் கட்டுறது கூட, இன்னும் வேதத்துல இங்க புதிய ஏற்பாடுல அப்போஸ்தல நடவடிக்கை நீங்க வாசிங்கன்னா ஒரு பஞ்சம் வந்தது. நல்லா கவனிங்க, பஞ்சம் வந்தது. பஞ்சத்துல எருசலேம்ல பேதுரு இது போல சீஷர்கள் இருக்காங்க, ஏசப்பா கிட்ட வளர்ந்த சீஷருங்க. அந்த பஞ்சத்துல அவங்க பட்டியல செத்துறக்கூடாதுன்னு விசுவாசிங்க தான் உற்சாகமா காணிக்க கொடுத்து, பவுல் மூலமா கொடுத்து எருசலேம்ல இருக்க சீஷர்களுக்கு கொடுத்து அனுப்புனாங்க. ஐயா, சீஷர்களுக்கு சாப்பாடு வேணும்னா அவர் செஞ்சிருப்பாரா இல்லையாங்க? யோசிச்சு பாருங்க. பேதுரு, எனக்கு பிரியமான பேதுரு, ஐயோ பஞ்சத்துல செத்து போயிடுவானே, சோறு இல்லைன்னா செத்து போயிடுவானே, அவனுக்காக மேல இருந்து கொட்டினாரா? அவருடைய ஊழியத்தை செய்யறவன் அவருடைய பிள்ளைகளால் அவன் சந்திக்கப்படுவான். அவருக்கு தெரியும் சபை விசுவாசிங்க விட மாட்டாங்க, என் ரட்சிப்பை பெற்ற என் பிள்ளைங்க விட மாட்டாங்க தெரியும். அதனாலதான் எல்லாரும் உற்சாகமாக மனதோடு காணிக்கை கொடுத்து பவுல்கிட்ட அனுப்புனாங்க. பேதுருகிட்ட கொடுக்க சொன்னாங்க, யாக்கோபுகிட்ட கொடுக்க சொன்னாங்க, பரிசுத்தவான்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. நாங்க இருக்கோம், நீங்க தைரியமா இருங்க, உங்க ஊழியத்தை செய்யுங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அந்த விசுவாச கூட்டம் எங்கே? இன்னைக்கு அந்த விசுவாசம் எங்கே? சபை எங்க உடைக்கப்படுது? தவறான உபதேசங்கள், தவறான புரிந்து கொள்ளுதல்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, நீங்க கர்த்தர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் அநேக காரியங்களில. சில பேர் இப்படிதான் குழப்பிக்கிட்டு இருக்காங்க, வேதத்தை சரியா அறியாம புரியாம எதையா ஒன்னத்தை சொல்லி யார் மனசையா கெடுத்துக்கிட்டு. ஆனா இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட முகமுகமா பேசுகிறார். ஊழியத்துக்கும் ஊழியத்தினுடைய தேவைக்கும் கர்த்தர் தேவைகளை சந்திக்க நம்மை தான் வச்சிருக்கார். என் சகோதரனை உன்னை தான், என் சகோதரியை உன்னை தான், நம்மளை தான் வச்சிருக்காரு. ஏன்னா இது அவருடைய வேலை. அவருடைய வேலையை செய்யறதுக்கு அவருடைய பிள்ளைகளை நம்பி இருக்காரு.
நீங்கள் கொடுத்தா அவர் பிரியத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க, பலனை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. நீங்கள் கொடுக்கலன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது உங்களுக்கு அவருக்கு உரிய விஷயம். சொல்ல வேண்டியது என் கடமை. ஆசாரியனுடைய வேலை விசுவாசிக்கு பரிசுத்தவான்களா வாழத்துக்கு கற்றுக் கொடுக்கணும். நான் கற்றுக் கொடுக்கிறேன். மோசே கொடுத்தாரு, தாவீது கொடுத்தாரு. தாவீது வேணா வச்சிருக்கணும்னு நினச்சிருக்கலாமே, டன்னு கணக்கில் கொடுத்தாருங்க. அவர் கொடுத்தது மட்டுமே 60,000 டன்னு தங்கம். அது இல்லாமல் வெள்ளி கொடுத்தாரு, அது இல்லாமல் வெண்கலம் கொடுத்தாரு, அது இல்லாமல் வைர கற்களை கொட்டி கொட்டி கொடுத்தாரு. இதெல்லாம் இல்லாமல் இன்னும் மன உற்சாகமாக கொடுத்தாரு. யோசிச்சு பாருங்க, எத்தனை அன்புங்க. 60,000 கிலோ டன்னு தங்கம் கொடுத்தாருன்னா அந்த மனுஷன் உள்ளத்துல எவ்வளோ அன்பு ஆண்டவர் மேல இருக்கு. யோசனை பண்ணி பாருங்க. ஐயோ இது எனக்கு, என் பிள்ளைக்கு இல்லைங்க. வேதத்தில் நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை வாசிங்கன்னா எல்லாரும் தங்களுடைய ஆஸ்திகளை விற்று பரிசுத்தவான்களுடைய பாதத்தில் கொண்டு வந்து அதனுடைய கிரயத்தை வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லலைங்க. நான் சொல்றதெல்லாம் கர்த்தருடைய காணிக்கையை தவறாக புரிந்து கொள்ளாதீங்க. கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய காரியத்தை குறித்து உங்கள் உள்ளத்தில் இருக்க தவறான எண்ணங்களை எடுத்து போடுங்க. மன உற்சாகத்துக்கு இடம் கொடுங்க. உற்சாகம் இருந்தால் தான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற முடியும். நீங்கள் உற்சாகம் இருந்தால் தான் கர்த்தரை துதிக்க முடியும். உற்சாகம் இருந்தால் தான் வேதத்தை வாசிக்க முடியும். உற்சாகம் இருந்தால் தான் ஜெபிக்க முடியும், ஆராதிக்க, சபைக்கு ஓடோடி வர முடியும். இன்னைக்கு ஏன் சபைக்கு வர முடியல? உற்சாகம் இல்லை. உற்சாக ஆவி நம்ம விட்டு போயிருச்சு. அப்போ இன்னைக்கு அதை கேட்கணும் இல்லையா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? இன்னைக்கு எல்லாரும் உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா என்று சொல்லி கேட்போமா? எல்லாரும் கேட்போம்.